புத்தகங்கள வாசிக்கும்போது எப்படி அந்த புத்தகத்திலிருந்து அதிகமான கருத்துக்களை உள்வாங்கிக்கிறது? எப்படி வந்து ஆழமாக படிக்கிறது? ஒருத்தர் புக் படிக்கிறாரு, நம்மளும் படிக்கிறோம். இல்ல ஒரு 10 பேர் படிக்கிறாங்க. அவங்கள விட நம்ம எப்படி அதிகமான விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது ஒரு புத்தகத்துல இருந்து அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிற விஷயங்கள். ஒருத்தர் வந்து ஆழமாக புத்தகங்கள வந்து படிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த புத்தகங்கள் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ புத்தகங்கள படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எபிக் லைஃப் சேனல்லயும் நெறைய அந்த கருத்துக்கள வந்து கேட்டிருப்பீங்க. ஆனா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வந்து முதல்ல எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிறதையே வந்து நம்ம வந்து கத்துக்கணும். இதுதான் முதல் படி. சரி புத்தகத்த வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆய்வு செய்வது? அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். புத்தகங்கள ஆய்வு செய்யறது, ரிசர்ச் பண்றது அப்படின்னு இங்க வரும்போது, பிஹெச்டி அளவுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜிலாம் வந்து அப்ளை பண்ணி ரிசர்ச் பண்ண போற விஷயங்கள நீங்க ஷேர் பண்ண போறது கிடையாது. ஜென்ரலா ஒருத்தர் வந்து புக் படிக்கிறாரு அப்படின்னா, அப்போ வந்து நெறைய புத்தகங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ரிச் டாட் புவர் டாட் இருக்கு. திங்க் அண்ட் க்ரோ ரிச் இருக்கு. சீக்ரெட் இருக்கு. ரோண்டா பைரன் எழுதின மத்த புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே வந்து ஒரே மாரி புரிஞ்சுக்கிறாங்களா? அப்படின்னா வந்து இல்ல. ஒரு ஆழமான ரொம்ப ஆழமான கருத்துக்கள் வந்து ஒரு சில பேர்னால மட்டும் தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு திறமை. அது வந்து ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். உங்கனால வளர்த்துக்க முடியும். நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மத்தவங்கள விட ரொம்ப வித்தியாசமானவராக மாறி விடுவீங்க. ஏன்னா, ஒரு விஷயத்த எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத முதல்ல கத்துக்கிட்டா தான் நம்மகிட்ட எந்த ஒரு கருவி கிடைச்சாலும் அத வந்து கையாள முடியும். புத்தகங்களும் அதே மாரி தான். அந்த புத்தகத்த எப்படி படிக்கணும், எப்படி உள்வாங்கிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், ஒரு புத்தகத்திலிருந்து அதிகமான விஷயங்கள வந்து கத்துக்க முடியும். இப்போ என்னன்னா, நெறைய பேர் வந்து ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தேன். நெப்போலியன் ஹில்லோட திங்க்ங்கிற ஒரு புத்தகத்த வந்து படிச்சுட்டு ஒரு அமேசான்ல ஒருத்தர் ரிவ்யூ போட்டிருந்தாரு. ரிவ்யூல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த புத்தகத்தில வந்து பெருசா விஷயங்கள் இல்ல. நெறைய வளவளன்னு பேசியிருக்கிறாரு. 2, 3 டெக்னிக்ஸ் மட்டும் தான் இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அவர் என்ன டெக்னிக்க மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, அந்த ஆட்டோ சஜஷன் டெக்னிக்கையும் எப்படி வந்து உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறத வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு 6 படிகள் சொல்லியிருப்பாரு. இதத்தான் அவர் அங்க மென்ஷன் பண்றாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு விஷயமே புரியல. முதல்ல புத்தகம்னா என்னன்னே புரியல. அந்த புத்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகளுக்கும், டெக்னிக்கும் என்ன விஷயங்கிறது புரியல. இவரு வந்து ஒரு ஷார்ட்கட்டான ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறாரு. எடுத்த உடனே சிஎம் சீட்ல போய் உட்காரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸோ மனுஷன் அந்த மாரி. இதுல வந்து என்னன்னா, புத்தகங்கள நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சரியாக புரிந்து கொள்வது இல்லை. சரி எப்படி புரிஞ்சுக்கணும்? என்ன மாரி படிக்கணும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து முழுமையானது கிடையாதுங்கிறத தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 100% ஒரு ஒரு புக் படிக்கிறீங்கன்னா, அது வந்து 100% கிடையாது. ஸோ அது முதல் 25% 25% வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தினுடைய கன்டென்ட் அவ்வளோதான். நீங்க படிக்கிறீங்க. அது வந்து 25% மட்டும் தான். மிச்சம் இருக்கிற 75% என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள தான் இருக்கு. அந்த புத்தகத்தில கிடையாது. அது வந்து உங்கள பத்தின விஷயம் அது. அடுத்த 25% எத பத்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்த நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? நீங்க எப்படி அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறீங்க? இன்டர்பிரடேஷன் பண்றீங்க? எப்படி அந்த புத்தகத்த அணுகுறீங்க? அப்படிங்கிறது வந்து மிச்சம் இருக்கிற 25%. இது 2ம் சேர்ந்தா தான் ஒரு புத்தகத்த நீங்க முழுசா படிச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். மிச்சம் 50% இருக்கு. அது சேர்ந்தா தான் ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையில முழுசா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அடுத்த 25% என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு நடந்த நமக்கு நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு நடந்த சூழல், சம்பவங்கள், நமக்கு கிடைச்ச விஷயங்கள் இதையெல்லாம் வச்சு அந்த புத்தகத்த வந்து கம்பேர் பண்றது. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கேட்கலாம். ஒரு புத்தகத்த ஏன் இன்னொரு புத்தகத்தோடயோ, இல்ல வாழ்க்கையினுடைய அனுபவத்தோடயோ ஏன் வந்து கம்பேர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து புத்தகத்த படிக்கிறது உங்களுடைய மூளையில வந்து நெறைய இடம் இருக்குது. நெறைய ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த ஸ்டோரேஜ்ல வந்து எக்ஸ்ட்ரா இத வந்து சேர்த்திக்கிறதுக்காக நீங்க படிக்கல. உங்களுடைய வாழ்க்கைய மேம்படுத்துவதற்காக, உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்காக, அந்த புத்தகத்திலேருந்து ஏதோ ஒரு ஐடியாவ நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்காக, உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக தான் ஒரு புத்தகத்த நீங்க வந்து படிக்கிறீங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுடைய மனசோட இயல்பு தன்மைய நீங்க முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். உங்க மனசு எப்படி இயங்குதுன்னா,
உங்களுடைய ஐம்புலன்கள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த உள்வாங்குது. இதுதான் வந்து முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுடைய மனசில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா கூட கம்பேர் பண்ணும். இது வந்து பதஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, மனம் வந்து எப்படி 4 விதமாக செயல்படுகிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக மனசோட கான்செப்ட் வந்து பிரிப்பார். ஸோ இங்கே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து முழுமையாக அந்த புத்தகத்தை உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கடைசி 25% என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை இது வரைக்கும் பண்ணின அனலைஸ் மூலமாக, ரிசர்ச் மூலமாக, கம்பேரிசன் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒன்று. 2வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இதை எப்படி உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படுத்துறதுக்கு திட்டம் போடுறீங்க, இந்த புத்தகத்திலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு புரிஞ்சுது, என்ன பிளான்ஸ் உருவாக்குறீங்க இதை வச்சு, அல்லது என்ன மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வர போகிறீங்க, என்ன ஒரு புது பழக்கத்தை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் வந்து மிச்சம் இருக்கிற இந்த கடைசி 25%. அப்போ இந்த 25% இந்த முழுசாக சேர்ந்தாதான் 100% ஆகுது. அப்போ ஒரு புத்தகம் அப்படிங்கிற ஒரு 25% தான். மிச்சம் 75% நீங்கள் தான் அந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புத்தக வாசிப்பில் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து பிகினர், 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட், அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறத வந்து விட்டுருவோம். நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ், பிகினர், இன்டர்மீடியட். அதாவது புதுசாக புத்தகம் வாசிப்பதற்கு வந்து புதிதானவர்கள், புத்தகம் வாசிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையில் இருக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் பழக்கப்பட்டவங்க. இந்த 2 ஸ்டேஜ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிகினர் அப்படிங்கிறவர் யாருன்னா, புத்தகத்தை ஒருத்தர் வந்து படித்து பழகணும். முதல்ல இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமான விஷயங்கள் கிடையாது. ஒருத்தங்க வந்து புத்தகத்தை வந்து படிக்கிறாங்கன்னா முதல்ல உட்காந்து அவர்னால் ஒரு புக்கை படித்து பழகணும். நிறைய பேருக்கு அது ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்குது. உட்காந்தா புக்கு படிக்க முடியல, என்னுடைய சிந்தனைகள் வேறு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி. இந்த தியானத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி என்னால் தியானம் பண்ண முடியலன்னு சொல்கிற மாதிரி புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம பழக்கப்படலை, நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உட்காந்து புத்தகத்தை படித்து பழகணும். இதுதான் வந்து பிகினர் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் புத்தகத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு புக்கு படிக்கிறோம்னா நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம், அந்த 2 க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா நீங்கள் பிகினர் ஸ்டேஜை தாண்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு வருவோம். இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே தான் இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் புத்தகத்தை அணுக போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டோயிக் ஃபிலாசபி, ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, இட் இஸ் ஹார்ட் டு லேர்ன் சம்திங் விஷ் யூ ஆல்ரெடி நோ. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை திரும்ப கற்றுக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இப்போ நிறையா நம்ம புத்தகங்கள் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, இல்லைனா நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் புத்தகத்தை பற்றி. நீங்கள் இப்போ சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் ஆகட்டும், இல்லை அப்படின்னா ஆஸ் அ மேன் திங்கத் ஆகட்டும், இந்த 2 புத்தக விளக்கம் வந்து பார்த்தாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் படித்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். உங்களால் வந்து படிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் நிறையா செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை அணுகும்போது உங்களுக்கு அதில் இன்னும் புதுசாக இல்லாத மாதிரி இருக்கும், சுவாரஸ்யம் இருக்காது. ஏன்னா நிறையா கருத்துகள் நிறைய வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு வந்து வெளியே வந்திருக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனால தான் நிறைய பேர்னால புத்தகத்தையோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணும்போதோ அவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாததுனால அவங்களால முழுசாக கற்றுக்க முடியறதில்ல. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சுவாரஸ்யத்துக்கும் முழுசாக கற்றுக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னென்னா எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடினமானதாக இருக்கும். ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவார், சில புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிடணும், சில புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா சுவைச்சு சாப்பிடணும், சில புத்தகங்களை வந்து பார்த்திங்கன்னா சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்.
இது என்ன அப்படின்னா, சில புத்தகங்களுடைய டைப்ஸ் அந்த மாரி அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து புத்தகங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்லது நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அதுக்கும் சுவாரஸ்யத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சுவாரஸ்யமா இருக்கிறது மட்டும் தான் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாரு அப்படின்னா, அவருடைய கற்றலின் அடிப்படையிலேயே வந்து மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். சுவாரஸ்யமா இல்லாத விஷயங்கள் கூட மிகப்பெரிய உண்மைகள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். இந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா மாரி. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இத பொறுத்தவரைக்கும் சுவாரஸ்யம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அத வந்து மாத்திக்கோங்க. 2வது வந்து எனக்கு ஆல்ரெடி இந்த கன்டென்ட் எல்லாம் தெரியுங்கிற மனப்பான்மைய முதல்ல தூக்கி போட்டுருங்க. அது இருந்தா உங்களால ஒரு விஷயத்த கத்துக்க முடியாது. முதல்ல வந்து ஒரு எம்ப்டி பார்ட்டா வந்து நீங்க அந்த புத்தகத்த வந்து அணுகணும். ஒரு கதை நீங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஜென் குரு ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் சில பாடங்கள வந்து கத்துக்கிறதுக்காக போனாராம். 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசுனதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் குருவுக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. என்னன்னா, இவர்கிட்ட நெறையா அறிவு இவர் வந்து மனசுல திணிச்சு வச்சிருக்காரு. மைண்ட்ல வந்து நெறைய அறிவு கொட்டி கிடக்குது. அப்படியே வழிஞ்சு ஓடுது. அவர் சொல்ற விஷயங்கள இவர்னால புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவர் என்ன சொன்னாரா, "சரி வாங்க டீ சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல வந்து 2 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. ஜென் குரு வந்து கப்ப வச்சுட்டு டீ ஊத்துறாரு. இவர்கிட்ட பேசிட்டு டீ ஊத்திட்டே இருக்கிறாரு. டீ நெறஞ்சிருச்சு. கப்பு விட்டு வெளிய வழிஞ்சு ஓடுது. அவர் அப்பவும் ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவரு பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல. பொறுமை இழந்து, "அ குருவே என்ன இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க? டீ வந்து வழிஞ்சு ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அந்த டீ பாட்ட வந்து கீழ வச்சுட்டு இவரு பார்க்குறாரு. "நீங்களும் இந்த மாரி தாங்க இருக்கிறீங்க. நீங்க ஆல்ரெடி உங்களுடைய பாத்திரம், உங்களுடைய கப்பு வந்து ஃபுல்லா இருக்குது. நான் அதில ஊத்தணும்னு ட்ரை பண்றேன். ஆனா வழிஞ்சு வழிஞ்சு ஓடிருது. முதல்ல எம்ப்டி பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் கீழ சிந்திட்டு எம்ப்டியா வாங்க. வெறுமனே வாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுதான் ரிசீவ் பண்றதுக்கான கற்றுக்கொள்வதற்கான தகுதி" அப்படின்னாராம். ஸோ நம்மளும் அந்த மாரி தான் ஒரு புத்தகத்தை வந்து அணுகணும். ஆனா அதே சமயம் சில பரிட்சயமான விஷயங்கள் அதிகமாக நமக்கு இருக்கலாம். அதுதான் நம்மள வந்து அதுக்குள்ள இருக்கிற உண்மையான ஆழமான கருத்துக்களை தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிற விஷயங்கள். சரி, ஒரு புத்தகத்த வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு எத்தனை புத்தகங்கள நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. எப்படி ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம 1000 புத்தகம் படிச்சு வச்சிருக்கலாம். ஆனா அந்த 1000 புத்தகத்தினுடைய கருத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா நமக்கு அதனுடைய ஒரு ஞானத்தின் சாராம்சம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, நம்ம படிச்சது எல்லாமே வந்து பயன் தராது. அது என்னது ஞானத்தின் சாராம்சம் அப்படின்னா, விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்டிகல் அப்ளிகேஷன், பிராக்டிகல் நாலேட்ஜ். இந்த புத்தகத்தில் இருக்கிற கருத்தை எப்படி சரியா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது? இது எப்படி பயன்படுத்துவது விதமாக நம்ம புரிந்து கொள்வது? இது இல்லன்னா, நம்ம படிச்சு வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பயன் தராது. அ இதுதான் விஷயம். பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால், இந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ நம்ம ஒரு புத்தகத்தை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசுல நிறுத்திக்கணும். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானர். ஜான்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தகத்தினுடைய ஒரு வகை. இதில நெறைய வகைகள் இருக்கு. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன், செல்ஃப் டெவலப்மென்ட் அப்படின்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து புத்தகத்தினுடைய ஒரு வகைகள். சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் டெவலப்மென்ட் புக் தான். தனி கேட்டகரி எல்லாம் கிடையாது. இப்போ இந்த நாவல் அப்படின்னு இருக்கு. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குறுநாவல் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிறுகதைகள், கதைகள் அப்படின்னு இருக்கு. கவிதைகள் அப்படின்னு இருக்கு. கவிதையிலயும் இன்னும் கொஞ்சம் போனோம்னா, மரபு கவிதை, புது கவிதை அப்படின்னு இருக்குது. இந்த மாரி ஹைக்கூ அப்படின்லாம் போலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதையில இருக்கக்கூடிய வகைகள். ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து காமெடி படம். இது வந்து ஹாரர் மூவி அப்படின்னு சொல்றோம். பேய் படம் அப்படிங்கிறோம். இத வந்து ட்ராஜடி அப்படிங்கிறோம். சோக படம் அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாரி ரொமான்ஸ் அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட ஜானர். அதே மாரி நாவலுக்கும் ஜானர் இருக்குது. இந்த நாவல் வகைகள்லயும் இதே மாரி ஹாரர், த்ரில்லர் இந்த மாரி போகும்ன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கோ த்ரில்லர், சயன்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற மாரிலாம் போகும். இதெல்லாம் வந்து ஜானர். இத வந்து முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு புத்தகத்த படிக்கும்போது, ஒரு வீடியோ பார்க்கும்போது, ஒரு படம் பார்க்கும்போது, இது இந்த ஜானர் அப்படின்னு முதல்ல உங்களுடைய மனசுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனா தான், அந்த புத்தகத்திலிருந்தோ, வீடியோவிலிருந்தோ, படத்திலிருந்தோ அதிகமான கருத்துக்களை நீங்க உள்வாங்கிக்க முடியும்.
நிறையா பேர் வந்து எக்கச்சக்கமான படங்களை, எக்கச்சக்கமான வீடியோஸ், எக்கச்சக்கமான புத்தகங்களை படிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஏன் முழுமையான கருத்துக்களை உள்வாங்க முடியறது கிடையாது. இப்போது ஒரு ஜானர் அப்படிங்கிறது, இப்போ படத்தை எடுத்துக்கோமே, ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று இருக்குது, குறும்படங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபில்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது, படம் அப்படின்னு ஒன்று இருக்குது. படம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு 1.5 மணி நேரம் இல்லை அதுக்கு மேலே 4 மணி நேரம் வரைக்கும் உள்ள படங்கள் எல்லாம் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஒரு 40-45 நிமிஷத்துக்குள்ளே அந்த படம் முடிஞ்சிடும். அதுதான் வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது. ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி ஒரு ஒரு 4-5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் போகும் மேக்ஸிமம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்லாம் ஒரு ட்ரெய்லர் ஓடும். 1 நிமிஷம் வரைக்கும்லாம் ட்ரெய்லர் ஓடும். டீசர்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஒரு படத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, அல்லது ஒரு ப்ரொமோவுக்காக பண்ணுறது, ப்ரொமோ டீசர் இப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதனுடைய டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே, ஒரு 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 வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது, ஒரு வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்குது. என்ன காரணம்? ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இது என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒன்று தான், கண்டென்ட்டுங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த கண்டென்ட்டை ஒருத்தங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் டீசர் பார்த்தீங்கனாலும் அதில் வந்து பிகினிங், மிடில், எண்டு இருக்கும். ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு விஷயம் இருக்கும், முடிவுன்னு ஒன்று இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலும் அந்த விஷயம் இருக்கும், ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கனாலும் அந்த விஷயம் இருக்கும், இல்லை முழுசாக ஒரு முழு நீள திரைப்படம் பார்த்தீங்கனாலும் அதில் அந்த விஷயங்கள் இருக்கும். ஆனால் என்னென்னா, அந்த டைமுக்குள்ளே அவங்க எந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வேறுபடும். இதுதான் வித்தியாசம். ஸோ மிகப்பெரிய வித்தியாசங்கிறது அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது, ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு நாவல் இருக்குது. என்ன வித்தியாசம்? இந்த சிறுகதைக்கும் இதுக்கும் நாவலுக்கும் என்ன வித்தியாசம்? நாவல் பக்கம் பக்கமாக இருக்கும், பெருசாக இருக்கும் புத்தகம். ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகள் அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டுமே பெருசாக சின்னதாக எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது. ஆனால் நாவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு படம் மாதிரி. இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போது ஒரு இந்த டைம் டியூரேஷன், இப்போ நானே வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குறீங்கன்னா அது பெரிய விஷயம். ஆனால் அதை தாண்டி இதுக்குள்ளே எத்தனை கருத்துக்களை நான் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே நான் வந்து லிட்ரேச்சரில் படித்த விஷயங்கள். இது ஆக்சுவலி ஆங்கில இலக்கியம் படித்ததுனால இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது அவ்வளோ ஆழமான கருத்துக்களை புரிஞ்சுக்கணுன்னா இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இருக்குது. இது வந்து நார்மலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கிடையாது, ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களாக மட்டுமே. சரி, அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட். சரி, என்ன சப்ஜெக்ட்டு பேசுகிறாங்க? ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீக்ரெட் அப்படின்னா அதில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதில் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற பேர் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் சொல்கிறாங்க. லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்லியிருப்பாங்க, நிறையா இருக்கும். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனே ஒரு லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். இது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆழமாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இந்த காரணம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போது அது என்ன சப்ஜெக்ட்டு அந்த அந்த புத்தகத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல ஆராயணும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரைட்டருடைய பேக்ரவுண்ட், ஒரு ஆத்தருடைய பேக்ரவுண்ட், எழுத்தாளனுடைய பின்னணி என்ன, அவர் எந்த ஊர் சார்ந்தவர், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், என்னவா இருந்தார், என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தார், இவருக்கு பொழப்பே வந்து எழுதுறது தானா, இல்லை புத்தகம் எழுதுறது தானா, இல்லை வீடியோ போடுறது தானா, படம் எடுக்கிறது தானா, இதெல்லாம் பார்க்கணும். அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, அவர் என்ன மாதிரி இடத்துலேருந்து வந்தார், அவர் முக்கியமாக எந்த காலகட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத வந்து ஒரு சும்மா ஒரு கூகுளில் போய் நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சரி, இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். இப்போது சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறதன் மூலமாக தங்க புதையில் வந்து உருவாக்கப்படும். ஆனால் அதுவாக வெட்டி, அதுவாக வந்து தங்கம் தனியாக எடுத்து சுத்திகரித்து டபுள் ஈகிள்டு காயினாக, ரெட்டை கழுகு இருக்கிற காயினாக மாறி உங்கள் கையில் வந்து விழுகாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது என்னடா அது ரெட்டை கழுகு இருக்கிற காயின் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இது
அவர் அங்கே என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சாதான் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சுவை தெரியும். அந்த ஒரு புத்தகங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளை சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், புன்னகைக்க வைக்கும், இல்லை ஏதாவது உணர்வுகளை வந்து அதை ஏற்படுத்தும். நமக்குள்ளே ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து பழைய கால நினைவுகளை வந்து தூண்டி விடும். இதெல்லாம் புத்தகங்கள் பண்ணும். இதெல்லாம் புத்தகத்தினுடைய ஒரு சுவை அப்படிங்கிறது. அதை தாண்டி ஆஹா என்னம்மா எழுதியிருக்கிறாயா மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளை வந்து பிரயோகிப்பாங்க, யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து இலக்கியத்தில் அதிகமாக உள்ளுக்குள்ளே ஊறி போனவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரியும். கவிஞர்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து புரியும். மற்றவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு 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 பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பூ ஒருத்தன் பார்க்குறான்னா, ஒரு கவிஞன் பார்க்குறான்னா அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிருவான். இதே வந்து சாதாரண ஒரு மனிதன் வந்து பார்க்குறான் அப்படின்னா டக்குன்னு பறித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவான். இன்னும் சில பேர் வந்து பறித்து இதழ்களை எல்லாம் பிச்சு வாயில் போட்டு மென்று முழுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க பண்ணுறது அந்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்சுவையை அதோட சுவையை வந்து அனுபவிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்த எழுத்தாளர் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து கையாளுறாரு அப்படிங்கிறது நீங்கள் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்களால வந்து ஈஸியாக கணிச்சிக்க முடியும். இப்போது நாகூர் ரூமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இதில் வந்து நல்லா பயங்கரமாக காமெடியாக இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் வந்து சிரிப்பு வரும். தியானத்தை பற்றி எழுதும்போது சொல்லுவார், அப்போ வரைக்கும் ஒன்றும் இருக்காது, தியானம் பண்ண உட்காந்ததுக்கப்புறம் தான் கண்ட இடத்துல எறும்பு கடிக்கும் அப்படிம்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை உணர்வை வந்து அவர் அங்கங்கே டக்கு டக்குன்னு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ அவருடைய புத்தகங்களில் வந்து அதிகமான இலக்கிய நடைகள், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத வந்து அதிகமாக வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, யாருனால ஒரு ஆத்தர் வந்து ஒரு ரைட்டர் வந்து எழுத்தாளர் இன்ஸ்பயர் ஆனார், யாருடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எஸ்பெஷலி இந்த சீக்ரெட் மாதிரியான புத்தகங்களை எல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ரொம்ப அவசியம். என்னென்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோண்டா பைரன் கிழிச்ச கோட்டை தாண்டி நிறைய பேர் இன்றைக்கி யோசிக்கவே இல்லை, அதை தாண்டி சிந்திக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தாண்டி வேறு எதையுமே பண்ணலை. ஆனால் இதில் வந்து சீக்ரெட் புக்கில் வந்து சீக்ரெட் மூவியில் வந்து பாப் ப்ராக்டர் வந்து சொல்லுவார், எல்லாமே இப்படி தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இதை நான் புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ என்னென்னா அந்த மூவியில் அந்த புத்தகத்தில் வந்து சொன்னவங்க எல்லாமே நிறைய கருத்துகள் முரண்படுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோட் வரும், சீக்ரெட் மூவியில் ஒரு கோட் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, நடந்து கொண்டு இருப்பது நடக்கப் போவது யாவற்றுக்கும் ரகசியமே காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொன்னதாக அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு கோட்டே கிடையாது. ரால்ஃப் வால்டோ எமர்சன் அந்த ஒரு கோட்டை சொல்லவே கிடையாது. அது அவங்களா போட்டாங்க. அது தெரியாமல் போட்டாங்களா தெரிஞ்சு போட்டாங்களான்னு தெரியாது, ஆனால் போட்டாங்க. தெரியாமல் போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னா அப்படி ஒரு கோட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருந்தா தானே, ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் தானே போட முடியும். ஸோ அங்கே என்னமோ நடக்குது. அது என்னென்னு இப்போ ரிசர்ச் பண்ணி போய் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்களை பற்றி சொல்லும்போது, நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். டக்குன்னு இன்னொரு லேடி ஒருத்தங்க பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, எண்ணங்களை கவனிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நீங்கள் உணர்வுகளை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்லுவார், உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கணும்னு சொல்லுவார். அப்போது அந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஒருத்தர் வந்து கவனிக்கணுங்கிறாரு, இன்னொருத்தங்க வந்து கவனிக்க முடியாது, உங்கள் உணர்வுகளை மட்டும்தான் கவனிக்க முடியும், ஏன்னா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே கவனிக்க முடியுமா முடியாதா? கவனிக்க முடியும், கவனிக்க முடியாது. யாருனால முடியும்னா, கவனிக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு முடியும், கவனிக்க முடியாத தன்மை இருக்கிறவங்களுக்கு முடியாது. ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கான விளக்கமும் அதில் தான் இருக்குது, அதில் கான்ட்ரடிக்ஷனும் அதில் தான் இருக்குது, தெளிவும் அதில் தான் இருக்குது, கேள்விகளும் அதுக்குள்ளே தான் இருக்குது, பதில்களும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அப்போ எப்படி இன்ஸ்பயர் ஆகிருக்கிறாங்க? சீக்ரெட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, வாலஸ்டி வேட்டில்ஸோட சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் வந்து அதோடைய ப்ளூ பிரிண்ட். ஆனால் அதனுடைய கண்டென்ட் எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கீ சிஸ்டம், அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் தான். ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஃபிலாசபி வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி வரும், அதுக்கப்புறம் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரும்.
இப்போ சீக்ரெட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வரும். குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒருத்தர் பேசுவார், தத்துவ ரீதியாக ஒருத்தர் வந்து பேசுவார், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரீதியாக இந்த பாப் ப்ராக்டரு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பேசுவாங்க. ஜென்ரலாக அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறவங்களும் இந்த படத்தில் வந்து பேசுவாங்க. ஸோ இதுதான் வந்து சீக்ரெட் படத்தையே நீங்கள் வந்து வேறொரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா 1,00,00,000 பேர் அந்த படத்தை பார்க்கலாம். 1,00,00,000 பேர் அந்த புத்தகத்தை படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து தலைக்கு மேலே பல்ப் எரியும். என்ன அப்படின்னா, நீங்கள் வித்தியாசமாக ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, ஒரு அணுகுறீங்க, வித்தியாசமாக ஒரு கருத்துக்களை வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களால் அதை உணர முடியும். இதுதான் விஷயங்கள். ஸோ அப்போ யார் மூலமாக இன்ஸ்பயர் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதனுடைய பின்னணி, அதனுடைய ஆழம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முழுமையான கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஜோசப் மர்ஃபி வந்து புக்கை எழுதியிருப்பார், ஆழ்மனதின் அற்புத சக்தின்னு சொல்லிட்டு. அதோடு நின்றக்கூடாது. அவர் எங்கே போய் ரிசர்ச் பண்ணாரோ, அவர் இந்தியாவெல்லாம் வந்து சுற்றி இருக்கிறாரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அப்போ நம்மளுடைய கான்செப்டும் அங்கே கொஞ்சம் போயிருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் வந்து அவங்க மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இந்த கருத்துக்களை வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் ஓகே, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டை தாண்டி நிறைய பேர் வந்து போகல. அதுவும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளேயே பிடிச்சிக்கிறாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய மனதை குறித்து நிறைய பேர் வந்து பேசுறது கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கல. என்ன காரணம்னா, ஜோசப் மர்ஃபி அல்லது மற்ற புத்தக ஆசிரியர்கள் சொன்னதை தாண்டி ஆழமாக பின்னோக்கி போகலை. ஆனால் பதஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி வந்து அவர் அதுக்கு தெரிஞ்சிருக்குது, அவருக்கு எப்படி மனசை பிரித்து கூறு போட்டிருக்கிறாரு அந்த மனுஷன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த பின்னணிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். சரி, இத்தனை விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஒரு புத்தகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, புக்கு படிக்கும்போது எப்படி படிக்கலாம், நோட்ஸ் எடுக்கணும், கலர் நோட் எடுக்கலாம், இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க புக்கில் மார்க் பண்ணணும்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை நாங்கள் திரும்ப இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கருத்துக்களை அதிகமான பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பகுதி, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, ஒரு கருத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறீங்க, எப்படி அதை வியாக்கியானம் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி படிக்கிறீங்க புத்தகத்தில், அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த கருத்தை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமாங்கிற கேள்வியெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கு சரி. அது வந்து வெளியே வரும்போது தான் சரி தப்புன்னு கம்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது எல்லாம் சரி தான். அதனால் இந்த கம்பேரிசன் பண்ணுறதுக்கு, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. நீங்கள் நினைக்கிறது சரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த இன்டர்பிரிட் பண்ணுங்கள், முதல்ல வியாக்கியானம் பண்ணுங்கள். இதை வந்து இப்படி தான் இந்த ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லியிருப்பார், இதை வந்து இந்த அர்த்தத்தோடு தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து கெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமானதாக இதாக இருக்கும். நீங்கள் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமான புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் இந்த பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, நிறையா புத்தகங்கள் படித்து ஒவ்வொரு புத்தகத்தினுடைய கருத்துகள், கான்டெக்ஸ்ட் வந்து முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அப்போது இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போகும்போது எல்லா புத்தகங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறத உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன். ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கம்பேர் பண்ணணும். ஒரு புத்தகத்துக்குள்ளே அடங்கிடக்கூடாது, ஒரு ஆத்தருக்குள்ளே அடங்கிடக்கூடாது, ரோண்டா பைரனுக்குள்ளேயே அடங்கிடக்கூடாது. இப்போ நீங்கள் எபிக் லைஃப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மற்ற விஷயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு முழுமையான ஒரு விஷயம். இந்த கம்பேர் பண்ணுறது வந்து அவ்வளோ முக்கியமானது. கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் இருக்கிற நடுநிலையான ஒரு உண்மையும், எந்த கருத்து என்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஒரு வீடியோ போடுறோம், ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா ஒருத்தர் அவருக்கு தகுந்த மாதிரி முதல்ல அவர் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அவர் லைஃபே மாறும். முதல்ல புத்தகங்களை படித்து அதில் இது வச்சுக்கிறதுனால எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புத்தகத்தை அணுகிறத வந்து அந்த நோக்கத்தோடு தான் அணுகிறாங்க. நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம ஒரு புத்தகத்திலேருந்து நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் அது படிக்கணும். இது வந்து நியூஸ் பேப்பர் கிடையாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு. இந்த நியூஸ் பேப்பர் சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இது உண்மையாகவே நடந்த சம்பவமாக உங்களுக்கு வந்து வேடிக்கையாக இருக்கலாம்.
ஒருத்தர் சொன்னார். அவருடைய பெரியப்பா வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிப்பாராம். ஆனால் ஆக்சுவலி உண்மையாகவே அவருக்கு வந்து எழுத்து படிக்கவே தெரியாது. டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்து இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாராம். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி வந்து கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேர் அங்கே டீ கடையில் உட்காந்துருங்க வந்து பார்க்குறாங்க. பேப்பர் வந்து தலைகீழாக படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ எழுத்து எப்படி இருக்குன்னே இவருக்கு தெரில. தலைகீழாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ லாரி கவுந்த மாதிரி இவர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லாரி கவுந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்ன ஒரு அப்ரோச்சோட பண்ணுறோமோ அந்த அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கும். சரியானதாகவும் முறையானதாகவும் இருக்கணும். கம்பேர் பண்ணணும். கடைசி விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா புத்தகங்களும் முழுமையான ஒரு விஷயத்தை ஒரு விளக்கத்தை கொடுப்பது இல்லைன்னு நான் முதல்ல பார்த்துட்டேன். அதே சமயம் ஒரு புத்தகம் மட்டுமே ஒரு முழுமையான விளக்கத்தையும் கொடுத்து விட முடியாது. ஈவன் நீங்கள் அந்த 25% அந்த புத்தகம் மிச்சம் இருக்கிற 75% உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னா கூட ஒரு புத்தகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு முழுமையான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்தி விட முடியாது. அதை தாண்டி நிறையா புத்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பசில் மாதிரி, பிக்சர் பசில் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படங்களை வந்து பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க, நம்ம ஒன்றா சேர்க்கணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து பல்வேறு புத்தகங்கள்னால பிச்சு போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் தான் எல்லாம் ஒன்றா சேர்க்கணும். அது உங்களுடைய வேலை, அது உங்களுடைய மனதினுடைய வேலை. அதை செஞ்சால் மட்டும்தான் அது முழுமை அடையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குறது, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாம் ஒன்றா சேர்த்துனோம் அப்படின்னா ஒரு புத்தகத்தை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக 99% மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள தாண்டி உங்களால் அதிகமாக ஒரு புத்தகத்திலிருந்து அதிகமான கருத்துக்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு புத்தகத்தை எப்படி முழுமையாக படிப்பது அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருப்பீங்க. ரொம்ப நன்றி. பயனுள்ளதாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து தெரியப்படுத்துங்க. புத்தகங்களை முழுமையாகவும் சரியாகவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். வாழ்த்துக்கள்.